இவன் ஒருத்தனை பிடிக்க நியூசிலாந்து $300,000 செலவு பண்ணிருக்குன்னு சொன்னா நம்ப முடியுமா? அது என்ன விஷயம்னு பாக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இவர் யாரு, இவரால என்ன பண்ண முடியும்னு பாப்போம். இவருக்கு பேரு ஸ்டோட் இல்லனா எர்மின்னு சொல்லுவாங்க. இவர் பல குடும்பத்தை சேர்ந்தவர். அது என்ன குடும்பம்னு லாஸ்ட்ல சொல்றேன். இவர் பார்க்க கியூட்டா ஆலாக் சைஸ்ல இருந்தாலும் இவர் வேட்டையாடுறவங்க எல்லாமே இவரை விட 10 மடங்கு பெருசா தான் இருப்பாங்க. சொல்ல போனா இவர் வேற லெவல் ஹண்டர். சம்மர் சீசன்ல இவருடைய ரோமம் எல்லாமே ரெட்டிஷ் பிரவுன்ல இருக்கும். அவருடைய வால் நுனியில மட்டும் ஒரு கருப்பு கலர்ல இருக்கும். அண்ட் வின்டர் சீசன் வந்த உடனே இவருடைய ரோமம் எல்லாமே ஒயிட் கலர்ல மாறிடும். அதோடைய வால் நுனி மட்டும் அப்படியே கருப்பு கலர்ல இருக்கும். இதனால பனிகாலத்துல ஒளிஞ்சு வேட்டையாட ஈஸியா இருக்குது. இவன் வேகமா துருன்னு இருப்பான். இவன் ஒரு டார்கெட்டை லாக் பண்ணிட்டானா அந்த டார்கெட்டை பிடிக்கிற வரைக்கும் சும்மா இருக்க மாட்டான். எவ்வளவு நேரம் ஆனாலும் மோப்ப முடிச்சுக்கிட்டே அவனுடைய டார்கெட் கிட்ட போய் சேர்ந்துருவான். இவன் ஸ்ட்ரைட்டா கழுத்துல தான் அட்டாக் பண்ணுவான். இவன் சாப்பிடுறது எல்லாமே எலி, முயல், பறவை, பூச்சி, புழுக்களை தான் சாப்பிடுவாரு. சில சமயம் முயலை பிடிக்க முடியலன்னா முயலை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காண்டி முயலுக்கு முன்னாடி ஒரு டான்ஸ போடுவாரு பாருங்க. இந்த டான்ஸ்ல முயல் மயங்கிரும். அவ்வளவுதான், முயல் மாமா மருகையா அவன் செத்துட்டான்டா. சரி, இப்ப நம்ம ஆரம்ப கதைக்கு போவோமா? 19th century நியூசிலாந்து அவங்க நாட்டுல இருக்கிற முயல் பாப்புலேஷனை குறைக்கிறதுக்காக இந்த கொம்மன்களை இறக்கி விடுறாங்க. அவங்க நினைச்ச மாதிரி இந்த கொம்மன்களா முயலோட பாப்புலேஷனை கம்மி பண்ணிட்டாங்க. ஆனா இவனுங்க அதோட நிறுத்தல. அவன் இன்னும் திருந்தல மாமா. முயல் கறி சாப்பிட முடியும். அப்பப்ப வெரைட்டி சாப்பிட்டா உடம்பு ரஃபா இருக்கும். என்ன நான் சொல்றது அப்படின்னு ஒரு வருஷத்துல மட்டும் 25 மில்லியன் பறவைகளை கொண்டு தின்றுருக்காங்க. கிட்டத்தட்ட 4000 பறவை இனமே அழிவோட விளிம்புக்கு வந்திருக்கு இவனுங்களால. இதோட மட்டும் இவனுங்க நிறுத்தல. இவனுங்கள ஒருத்தன் எப்படியோ 5 கிலோமீட்டர் நீந்தி பக்கத்து தீவுக்கு போயிருக்கான். அந்த தீவுக்கு பேரு சல்கி. அந்த தீவுல தான் ரொம்ப ரேரஸ்டான பறவைகள் வாழ்ந்துட்டு இருக்குதுங்க. கிவி, கக்காபாஸ், தக்காஹே. இந்த பறவைகளால பறக்க கூட முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த தீவுல இருக்க பறவைகளுக்கு பிரெடட்டர்ஸே கிடையாது. அதாவது இந்த பறவைகளை கொல்றதுக்கோ வேட்டையாடுறதுக்கோ எந்த உயிரினுமே கிடையாது. இதனால இந்த பறவைகள் எல்லாம் திங்குறது தூங்குறதுன்னு சொல்லி ஜாலியா வாழ்ந்துட்டு இருந்திருக்குங்க. இதுங்களுக்கு எதிர்த்து சண்டை போடலாம் தெரியாது. ஈவன் துரத்துலாம் கூட ஓட முடியுமான்னு தெரியல. அந்த அளவுக்கு தான் அந்த தீவுல இந்த பறவைகள் வாழ்ந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கிற தீவுல இவன் நுழைஞ்சானா மொத்தத்தையும் முடிச்சு விட்டுருவான். அவன் சுடு தண்ணியிலே கைய விடுவான். உன்னை சும்மா இந்த விஷயம் தெரிஞ்சோடனே நியூசிலாந்து $300,000 செலவு பண்ணி அந்த தீவை சுத்தி கேமரா டிராப்ஸ் செட் பண்ணி 8 மாசம் கழிச்சு இவனை பிடிச்சிருக்காங்க. இவனை பிடிச்சி வேற இடத்துல விடல. அதுக்கு பதிலா இவனை பிடிக்க செலவு பண்ண காசு நம்ம நாட்டு காசுக்கு 2,87,00,000 ஆகுது. இவருடைய குடும்ப பெருசு ஹனி பேஜர் உல்வரின் குடும்பத்தை சேர்ந்தவர் தான் இவரு. இவனுங்க குடும்பம்னாலே வில்லங்கமா தான் இருப்பாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.